1970களில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இதோ. காக்கிநாடாவைச் சேர்ந்த ஜி.கே.ராவ் என்பவரின் மாமியாருக்கு சொந்தமான ஒரு 1000 ரூபாய் அவருடைய மகன், அதாவது ஜி.கே.ராவின் மைத்துனன் தான் திருடியிருக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டனர். வெளியாட்களுக்கு தெரிந்தால் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என எண்ணி பாபாவிடம் அவனை அழைத்துச் சென்று அவர் முன் ஒப்புக்கொள்ளச் செய்ய அனைவரும் புட்டபர்த்திக்கு சென்றனர். பாபா மீது நம்பிக்கை இல்லாததால் அந்த மகனும் தைரியமாக சென்றான். தரிசன வரிசையில் இருந்தவர்களை பாபா தனியறையில் சந்திக்க அழைத்தார். அந்த தாய் எதுவும் கூறுவதற்கு முன்னரே பாபா நேராக அவனிடம், உன் தவறை ஒப்புக்கொள், நீ இன்னும் அந்த பணத்தை செலவழிக்காமல் வைத்திருப்பதால் வீட்டிற்கு சென்றவுடன் உடனே அதனை உன் அம்மாவிடம் திருப்பி கொடுத்துவிடு என்றார். பயத்தால் நடுங்கிய அவன் தனது தவறை ஒப்புக்கொண்டு தன் தாயிடம் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவதற்கு சம்மதித்தான். ஆனால் அவனை பற்றி நன்கு அறிந்த அவன் தாயோ சுவாமியிடம், இவன் வீட்டிற்கு வந்தவுடன் என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது சுவாமி, ஆகவே இப்பொழுதே நீங்கள் அந்த பணத்தை வரவழைத்து கொடுத்து விடுங்களேன் என்றார். அதற்கு சுவாமி, இல்லை இல்லை, எத்தனையோ பேர் தங்களது பொருட்களை தொலைத்து கொண்டிருக்கின்றனர், உனக்கு நான் வரவழைத்து கொடுத்தேன் என்றால் எல்லோரும் என்னை முற்றுகையிட தொடங்கி விடுவர் என்றார் பாபா. நீயே போய் நன்றாக தேடு, உனக்கு கிடைக்கும் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். அதன் பின் அனைவரும் காக்கிநாடா திரும்பினர். தாய் சந்தேகித்தபடியே அவன், நான் ஒன்றும் உன் பணத்தை திருடவில்லை, அங்கே புட்டபர்த்தியில் எனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் நான் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லி மழுப்பி விட்டான். வேறு வழி இல்லாமல் சுவாமி கூறியபடி தாயும் மருமகனும் வீடெங்கிலும் எல்லா மூளை முடுக்குகளிலும் தீவிரமாக தேடினர். தேடியும் அந்த பணம் கிடைக்காமல் போனதால் அந்த தாய் வெறுப்படைந்து தன் முயற்சியை கைவிட்டு விட்டார். சில நாட்களுக்கு பின்னர் பூஜை அறையில் இருந்த அடுக்கு பெட்டியின் இழுப்பறைகளை வேறு ஏதோ காரணத்திற்காக திறந்து பார்த்து கொண்டிருந்த போது தொலைந்து போன நோட்டுக்கட்டு அங்கே இருந்தது. ஆனால் அதே இடத்தில் முன்பு பலமுறை தேடி பார்த்த போதும் கூட பணம் இருந்திருக்கவில்லை. ஆகவே புட்டபர்த்தியில் வரவழைத்து கொடுக்காமல் அந்த தாயின் இயலாமையையும் துயரத்தையும் கண்டு மனம் கனிந்து சுவாமியே அந்த பணத்தை இடமாற்றி விட்டார் என்று உணர்ந்தனர். பணம் இவர் கைகளுக்கு கிடைக்கும் போது மகன் வீட்டில் இல்லை. ஆகவே இதை பற்றி அவனிடம் ஏதும் கூறாமல் அவனை கவனித்து வந்தனர். ஒரு நாள் மாடிப்படியின் கீழிருந்த சுவிட்ச் போர்டின் மூடியை கழற்றி கொண்டிருந்தான். அங்கேதான் முன்பு அவன் அந்த பணத்தை ஒளித்து வைத்திருந்திருக்கிறான். அந்த இடத்தை தேட வேண்டும் என்று யாருக்குமே தோன்றி இருக்கவில்லை. திறந்து பார்த்த அவனுக்கு ஷாக் அடித்தது. ஆனால் மின்சாரத்தால் அல்ல, அவன் வைத்த பணம் அங்கே இல்லாததால். அப்போது அங்கு வந்த அவனது பெற்றோர் அவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க பெற்ற விவரங்களை அவனுக்கு தெரிவித்தனர். பாபாவின் மகிமையை உணர்ந்த அவனும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நின்றான்.